முதல் செய்தி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியம் மலம்பட்டி கிராமம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 400 வருடம் பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கு. அதை லிங்கமலை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதற்கு 300 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த நிலங்களை அங்க இருக்கக்கூடிய வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தா கூட கிறிஸ்தவர்கள் அங்க அவங்களுடைய சிலுவையை நட்டு இது சவேரியார் மலை அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை கண்டித்து இந்து முன்னணி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது, ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க. அந்த சிலுவையை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சென்னி மலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்து முன்னணிக்கு வாழ்த்துக்கள். விராலிமலை என்பது திருச்சியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய அந்த பாதையில வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு முருகனுடைய மலை. அருணகிரிநாதர் பாடிய தலம். அந்த விராலிமலைக்கு அருகே உள்ள, அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரக்கூடிய, ஆனால் திருச்சி மிக அருகாயில் உள்ள இது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், வளரும் ஒரு தொழில் நகரம். ஒரு குண்டு இருக்கக்கூடிய இடத்துல, இதே போல பழமையான கோயில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிலுவையை நட்டி அதை அபகரிக்க, ஆக்கிரமிக்க முயற்சி செய்திருக்கிறது இந்த சர்ச். வன்மையாக கண்டிக்கிறோம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை என்ன ஒரு பழமொழினா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஒரு மலை இருக்குன்னா அங்க கோயில் இல்லாவிட்டாலும் கூட அது முருகனுக்கு சொந்தம். ஏன்னா தமிழ்ல 5 வகையான நிலங்களை பிரிக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக நிலங்களை பிரித்திருக்கிறது தமிழ் இலக்கியங்கள். அந்த ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒரு கடவுள். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும், குன்றும் குன்று சார்ந்த இடமும். அதுக்கு கடவுளே முருகன் தான். சில இடங்கள்ல சிவன் கோயில் இருப்பார், சில இடங்களில் பெருமாள் இருக்கும். இப்ப இங்க பல்லாவரம் பக்கத்து பெருமாள் கோயில் இருக்கிறது, அப்படி இருக்கும். திருப்பதியில பெருமாள் கோயில் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட, அப்படி பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ இல்லாவிட்டால் அது முருகனுக்கு தான் சொந்தம். இங்க கிறிஸ்துவுக்கு சம்பந்தமே இல்லை. ஆகவே வேண்டுமென்றே ஏற்கனவே இருக்கக்கூடிய 400 வருடங்கள் பழமையான ஒரு கோயிலை ஆக்கிரமிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்ப இதே போல ஒரு பிரச்சனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தது. அங்கு உள்ள இந்துக்கள்லாம் விழித்தெழுந்து பெரிய போராட்டம் நடத்தினாங்க, தடுக்கப்பட்டது. ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இதே போல அவர்கள் கிறிஸ்துவ முதலமைச்சர்கள் இருந்த போது ஆந்திரா முழுக்க உள்ள எல்லா மலைகள்லையும் சின்ன சின்ன சர்ச் நட்டுருவோம். நீங்க பார்க்கலாம். இப்ப கூட நீங்க இங்க பெங்களூர் சித்தூர் வழியா போனீங்கன்னா சின்ன சின்ன கரடுலாம் கூட ஒரு சிலுவை மாதிரி பெயிண்ட்ல அடிச்சு வச்சிருப்பாங்க பாறை மேல. அந்த அளவுக்கு எல்லா குன்றுகளையும் கரடுகளையும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவமயமாக்குவதற்கு பெரிய முயற்சி நடந்தது. இந்துக்கள் முறியடித்தார்கள். அதனால இன்றைக்கு ஜோசப் விஜய் ஆட்சி வந்த பிறகு இந்துக்கள் அப்படியேதான் இருக்காங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம் நம்ம ஊர்ல பெண்களும் குழந்தைகளும் மாணவர்களும் எல்லாருமே எங்க விஜய் வந்துட்டாரு, அதற்காக முண்டி எடுத்து கொண்டு போய் அவருடைய இதை அவரை ப்ரொமோட் பண்றது, ரீல்ஸை பார்க்கறது, இப்படி பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் தெளிவா இருக்கான், நம்மால் வந்துட்டார். நமக்கான காரியங்களை செயல்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டு அவர்கள் வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எடுத்துரைத்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்து முன்னணியை பாராட்டுகிறேன் முதல்ல. ஏன்னா இது கூட நமக்கு யாருக்கும் தெரியல. நீங்க சபேரியார் சொன்னீங்க, ஜேவியர் என்பதுதான் சபேரியார். கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறை இன்றைக்கு திருவள்ளூருக்கு ஒரு பெரிய சிலை எழுப்பி இருக்கிறார்கள். அந்த விவேகானந்தர் தவம் செய்த பாறை அன்னை பராசக்தி தவம் இருந்த பாறை. ஒற்றை காலிலே பார்வதி அம்மன், பார்வதி தாய், ஸ்ரீபாத பாறை என்று அதுக்கு பெயர். பார்வதிய காலச்சுவடு இன்றைக்கு இருக்கும், அங்க நீ போய் பார்க்கலாம். வடக்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து ஒற்றை கால தவம் செய்யறாங்க. அந்த ஸ்ரீபாத பாறையில் இதே போல ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு கான்கிரீட்ல ஒரு சிலுவை நட்டுட்டாங்க. சவேரியார் ஜேவியருடைய பாதம் பட்ட இடம். எப்படி ஒரே நாள் ஹிஸ்டரி மாத்துறாங்க பாருங்க. பெரிய ஆளா இருப்பாங்க கொண்டு. இந்த ஜேவியர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா மனசு அப்படியே பதறும். கோவாவில் இன்குசிஷன் என்ற பேர்ல மதம் மாற மருத்துவர்களை அந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து, அப்படி சித்திரவதை செய்து சாகடிப்பதற்காகவே சிறப்பான கருவிகளை தயார் செய்தவன். அப்படிப்பட்ட சவேரியார் செயின்டே கிடையாது, மனிதனே கூட எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு என்ன வார்த்தை சொல்றது தெரியல. அவர் பேர்ல ஒரு சர்ச் எழுப்பினாங்க சவேரியாருக்காக அங்க கன்னியாகுமரியில. இந்துக்கள் சேர்ந்து முறியடித்தார்கள். இப்ப லோக்கல் ஹாலிடேவே கூட விடுறாங்களே சவேரியாருக்காகவா? ஆமா. ஆகவே இந்துக்கள் இதே
ஒன்றுபட்டால் தான் இதுக்கு வந்து தடுக்க முடியும். சென்னிமலை இதே போல வந்து அதை பிடிப்பதற்கான பெரிய முயற்சி வந்து அவங்களுக்கு இந்துக்கள் ஒன்று சேர்ந்து தடுத்தார்கள். அதனால இந்துக்கள் போராடி தடுக்க வேண்டும். ஹிந்து எழுந்தால், தன்னை உணர்ந்து கொண்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது. தூங்கினா போயிடும். எப்படி கன்னியாகுமரி, இதுக்கு நான் ஆரம்பத்துல சொன்னேன், எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடுக்காமல் வீட்டிலே பூட்டி வைத்து விடக்கூடாது. ஆமா, வெளியில வந்து வீதியில் இறங்கி போராட வேண்டும். அதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி எல்லா கரடையும் வந்து சபேரியார் மாதிரி வேற ஏதாவது சேசப்பாவுக்கு மாத்தி விடுவார்கள். உஷாரா இருக்கணும் இந்துக்கள்.